வா மகா. அம்மா நீங்களா? அட நீயா? நீ எப்படிங்க? உங்களை இங்க பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் திவ்யாக்கா என்ன கூட்டிட்டு வந்தாங்களா? திவ்யாக்கா இவங்கதான் உங்க அத்தையா? ஆமா மகா, இவங்கதான். ஓ, நானும் உன்னை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பிட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கோம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதாம்மா. மகா, அண்ணிய உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆ, நல்லா தெரியுமே. அம்மாவை நான் ஏற்கனவே 2-3 தடவை எங்க ஊர் கோவில்ல பாத்திருக்கேன். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. ஆ, அண்ணி, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததும் என்ன பண்ணா தெரியுமா? அவ வரப்போ நம்ம வீட்டு ஹால்ல மாட்டி வச்சிருந்தாலும் ஒரு அம்மன் போட்டோ, அது காத்துல ஆடி விழ பார்த்தது. இவ ஓடி வந்து அந்த போட்டோவை புடிச்சிட்டா. இவ மட்டும் பிடிக்கல, அந்த போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போயிருக்கும். சரி, நீ பேசிட்டு இரு. நான் திரு கிட்ட போன் பேசிட்டு வரேன். அம்மா நான் உங்களை பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. உங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையாமா? ஆமாம்மா. அதுக்கு தானே வந்திருக்கேம்மா. நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். வீட்ல சாமி படம் கீழே விழுந்திருந்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் நடக்காம நீ தடுத்துட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடல. இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. விடுங்கம்மா. நீ வெள்ளந்தியா இருக்க.